இன்னைக்கு ஒரு சூப்பரான மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்திருக்காங்க. எனக்கு என்னென்னலாம் நல்லா சமைக்க வருமோ அது எல்லாமே சமைச்சு கொடுக்கணும். ப்ளஸ் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடணும். புதுசாக எங்கேயாச்சும் போகும்போது இல்லைனா புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணும்போது அப்பா அம்மாவும் பக்கத்தில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தோணும். என்ன மாதிரி மேரேஜ் ஆகி தூரமாக இருக்க எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லியை வச்சு தேங்காய் சட்னி சிக்கன் கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு 11 o'clock போல் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து அந்த டீ குடிக்கிற டைம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லஞ்சுக்கு பிரியாணி செஞ்சிடலாமான்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு தானே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, ஒரு 2 நாள் போகட்டும்னு சொல்லிட்டு நெய் சோறு பண்ணிட்டு கூடவே வெறும் நல்லிக்கறியாக வாங்கி நம்ம ஸ்டைலில் மசாலா வீட்லேயே வறுத்து அரைச்சி ஒரு சூப்பரான மட்டன் நல்லிக்கறி குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா மசாலா வறுத்து அரைச்சி செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இந்த மட்டன் நல்லிக்கறி மசாலாவோட ரெசிபி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் கீழே தெரியுற ப்ளே பட்டனில் வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெய் சோறில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோங்கிறனால தேங்காய் கூட கசகசா முந்திரி போட்டு மையாக அரைச்சி அதையும் ஊற்றி கொதிக்க வச்சு செஞ்சுருந்தேன். நல்ல கமகமன்னு ஒரு வாசத்தோடு சூப்பராக இருந்துச்சு. குழம்பு ரெடியானதும் இன்னொரு சைடு நெய் சோறு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வாங்கினா பசு நெய் யூஸ் பண்ணி நல்லா மணக்க நெய் சோறு பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி கூட ரீசெண்டாக தான் ஷேர் பண்ணியிருந்தேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. கூட ஆனியன் ரைத்தா மாம்பழம் எல்லாம் கட் பண்ணி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீடூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.